அந்த தெய்வமா பார்த்து தான் ஒன்றை அனுப்பி வச்சிருக்கு. ஒன்றை அவனோட பார்த்ததுக்கு அப்புறம்தான் என்ன கீதா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அர்ஜுன் சீக்கிரம் வரணும்னா? ரெண்டு மூணு நாள்ல இல்ல, ஒரு வாரத்துல வந்துருவேன்னு லெட்டர்ல. நீ தானே அந்த லெட்டர் எழுதுன? போச்சுடா, மாட்டிக்கிட்டேன். உன்னதான் கேக்குறேன், பேசு. இன்னும் மனசுல எவ்வளவு மறைச்சு வச்சிருக்க? உனக்கு என்ன வேணும்? நீ யாரு? எதுக்காக என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க? தேவையில்லாத நேரத்துல பேசிட்டே இருப்பியே, இப்ப பேசுடா. இதுதான் பேச வேண்டிய நேரம். ஃபீல் பண்ணா போதும்னு சொல்லியே இப்ப என்ன மொத்தமா ஃபீல் பண்ண வச்சுட்டியே. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் என்ன பார்த்திருக்க மாட்டாரு. காதல்னா இவ்வளவுதான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு அதோட உண்மையான அர்த்தம் புரியுது. நான் ஏன் உன்னை முன்னாடியே மீட் பண்ணிருக்க கூடாது? உன்னையே நான் ஏன் லவ் பண்ணிருக்க கூடாது? என் மேலே கோவத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். நியாயம் தானே? எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. எந்த பொண்ணாக இருந்தால் என்ன, ஈஸியாக மடக்கிடலான்னு ஒரு திமிரு. அப்படியே வளர்ந்துட்டேன். உனக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவள் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சேன். இப்போ தான் காதல்னா என்னன்னே எனக்கு புரியுது. அதுக்கு நீ தான் காரணம். எங்களை காப்பாத்த உன் உயிரை கொடுக்க கூட தயாராயிட்ட. நாங்க உனக்கு திருப்பி என்ன பண்ண போறோம்? கீதா உன்னை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சோ அவ நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கிறப்ப அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு யோசிச்சேன். ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் எங்க லவ்வ அப்பாக்கு எப்படியாவது புரிய வச்சு மகாராணி மாதிரி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டேன். கீதா, என்ன மன்னிச்சிருமா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே காதலை எதிர்க்க தான் செய்வாங்க. காதல் பிடிக்காம இல்லை, நான் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமேன்றதுக்காக தான். ஆனா அர்ஜுன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா நீ இல்லாம அவனால இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுன் தான் என் உயிர். அவனுக்கு நீ தான் உயிர். நடுவில் நான் யார்? காதல்ல அரசியல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப அசிங்கம். மனப்பூர்வமா உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். குட்டே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவன் காதலிச்சிட்டு இருக்கிற பொண்ணு உன்னை நம்பி தைரியமா ஒரு வாரம் விட்டுட்டு வந்திருக்கான்னா அவனை விட உன் மேலதான் நம்பிக்கை அதிகம்னு அர்த்தம். உண்மையை சொல்ல போனா இந்த கல்யாணத்தை பொறுத்தளவுல குட்டே, நீ தட பெரிய மனுஷன். போலாமா? ப்ராப்ளம் சால்வ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அர்ஜுன், நீ ஹாப்பி தானே? கீதா, நீ ஹாப்பி தானே? சரி சார், போகலாம்.
பயந்துட்டா போல இருக்கு.